கர்த்தருடைய வேதத்தில் நாம் போக போகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம், அவனை விடுவிப்பேன். கர்த்தரை மகன் கர்த்தர் சொல்றார், அவனை விடுவிப்பேன் என்ற தலைப்பில் தான் நான் பேச போறேன். அவனை விடுவிப்பேன். யாரை விடுவிப்பாரு? யார? சங்கீதம் 91:14 வாசிங்க. சங்கீதம் போதும். யாரை விடுவிப்பார்? தேவனிடத்துல வாஞ்சையா இருக்கிறவர்களை தான் விடுவிப்பார். அவனை விடுவிப்பேன் கர்த்தர் சொல்றார். யாரையா? அவனிடத்தில் வாங்கியா இருப்பவனை. வாஞ்சையா இருக்கணும். வாஞ்சை இல்லைன்னா விடுதலை இருக்காது, ஜெயம் இருக்காது, வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. அப்ப என்ன இருக்கணும்? கர்த்தர் மீது வாஞ்சை இருக்கணும். எந்த தொழில் வேணா நம்ம செய்யலாம், எந்த வேலை வேணா நம்ம செய்யலாம். ஆனா கர்த்தருடைய வேலையிலும் நம்ம வாஞ்சை இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதில் நமக்கு வாஞ்சை இருக்கணும். கர்த்தரை தொழுது கொள்வதில் நமக்கு வாஞ்சை இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்துவதில் நம்ம வாஞ்சை இருக்கணும். உலகத்தின் மத்தியில ஆண்டவரை குறித்து பேசுவதில் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு வாஞ்சை இருக்கணும். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது, வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பேசணும். அப்பதான் இந்த வாக்குத்தத்தம், அதான் ஒரு சங்கீதம் 23:4 சொல்றாரு, உன் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுவாரு? உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தும். எப்பொழுது? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது, வாக்குத்தத்தத்துக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அப்பதான் ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுப்பார். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பேசக்கூடாது. நாம் உலகத்தார் அல்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நீ வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பேசினா கர்த்தர் அங்க சொல்றாரு, சத்துருக்கு முன்பாக எனக்கு நீர் ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துவார். அடுத்தது என்ன பண்ணுவாரு? உன் தலைய சொல்றாரு, என் தலை, உன் தலைய எண்ணெயினால் அப்படி அபிஷேகம் பண்ணும்போது உன் வீட்டுல இருக்கல பாத்திரம், அரிசி பாத்திரம், எண்ணெய் பாத்திரம், உன் கஜனா பாத்திரம் என்ன பண்ணும்? நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. நான் புதுசுல ரசிக்கப்பட்ட பொழுது அந்த சங்கீதம் 122:7 அந்த வசனத்தை அப்படியே வீரனுடைய உள்ள கஜனா பெட்டியில கூட நான் ஒட்டுனேன். முதல்ல ஒரு வீரை வாங்கும்போது தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில கிரியை செஞ்சு, இன்னைக்கும் ஒரு வாக்குத்தத்தை கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கு. அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? 22 என்ன சொல்லுது? 2:7 என்ன சொல்லுது? 122:7 இருப்பதா? அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்தேங்க. அளவில்லாத ஆசீர்வாதம், அளவில்லாத நிரம்பி வணிகத்தை நான் பார்க்க முடியும். சத்துருக்கு முன்பாக ஒரு பத்தி ஆயத்தப்படுத்துகிறது நான் பார்க்க முடியுது. அதனால்தான் நான் எதை குறித்து கவலைப்படுவதில்லை. கர்த்தர் சித்தம் இல்லாம நம்ம தலையில உள்ள முடி கீழே விழ, அடைக்கலாம் குழுவி கீழே விழ, தொழுந்து இருக்கிற ஆடு யாரெல்லாம் பாட்டை யாரெல்லாம் அவுக்க முடியாது, மண்ணில் இருக்கிற ஆட்டை பட்டிய யாராலையும் திறக்க முடியாது. அல்லேலூயா. என்ற ஒரு ஆழமான விசுவாசம் எனக்கு இருக்கு. அதான் சொல்றாரு, அவனின் மீது வாஞ்சா இருக்கிறபடினால அவனை நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வாஞ்சி வேண்டும் என்பதுதான் இங்கே வேதவாசனம் தெளிவா சொல்லுது. அவன் என்னிடத்தில் எப்படி இருக்கிறான்? வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்றாரு, அவனை விடுவிப்பேன். ரெண்டாவது, அவன் நாமத்தை அறிந்திருக்கிறான்.
அவர் நாமம் அதிசயமானது, அற்புதமானது, உயர்ந்தது, உன்னதமான நாமம் என்பதை அந்த மனுஷன் அல்லது அந்த மனுஷி அல்லது அந்த குடும்பம் அறிந்திருக்கிறபடினால் கர்த்தர் அந்த குடும்பத்தை அல்லது அந்த மனுஷன் எங்க வைப்பாராம்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பாராம். எப்படி வைப்பாராம்? உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்கள் அந்த குடும்பம் அல்லது அந்த நபர் அல்லது அந்த ஊரு அல்லது அந்த நாடு அல்லது அந்த தேசம். ஆனா இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து, ஒருவனை குறித்து தான் இங்கே சங்கீதம் சொல்லுகிறது. விடுவிப்பேன், ஒரே ஒரு காரியம் தான், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை நான் விடுவிப்பேன். விடுதலை சாதாரணம் கிடையாது. எல்லாருக்கும் விடுதலை கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை, எல்லாரும் நினைச்சதை சாதிப்பதில்லை. ஒரு சிலருக்கு தான் நடக்குதுன்னா அவங்க வாஞ்சிக்கிறாங்க, கர்த்தரை வாஞ்சிக்கிறார்கள். தாவீது ஒரு வசனத்தில் இப்படி சொல்றார், சங்கீதம் 42:1 வாசிக்கிறார், வாஞ்சிக்கிறார் பாரு. வானானது நீரோடை வாஞ்சித்து கதகுது போல தேவனே வாஞ்சிக்கணும். வாஞ்சித்து கதறுகிறது, வாஞ்சித்து கதறுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியத்துக்காக நான் ஏற்கிறதுலாம் உண்டு, ஏற்கிறேன். ஆனா அதெல்லாம் இப்ப நான் வாங்கியிருக்கிறேன். நினைச்ச நேரத்தில் என்ன அறியாமலே கண்ணீர் என்ன தாரத்தாரே சிலத்துக்காக நான் ஏங்கிருப்பேன். நம்மளால முடியுமா ஒரு காலத்துல? ஆனா அதை நான் வாங்கியிருக்கிறேன், அதை நான் தொண்டு இருக்கிறேன். அப்போ கர்த்தர் சொன்னார், அன்னைக்கு நினைச்சல இப்ப நான் உனக்கு உதவி செய்யறேன். அதான் வாஞ்சிப்பது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கிடைப்பதில்லை. ஆனா வாஞ்சிக்கிறவர்கள் யாரோ இருந்தாலும் சரி, தேவன் அதை அவர்களுக்கு பட்சமாய் வாய்க்க பண்ணுவார் என்றுதான் வசனம் சொல்லுது. இரண்டாவது யாத்ராகம் 2:23-25 வரை வாசிக்கல. யாத்ராகம் 2ஆம் அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க. சில காலம் சென்ற பிறகு எகிப்து ராஜா மரித்தான். சில காலம் சென்ற பிறகு எகிப்து ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் என்ன பண்ணாரு? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதான் வாஞ்சிப்பது. அவர்கள் பெருமூச்சையோடு என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணினார்கள். அடிமைத்தனத்திலிருந்து பெருமூச்சையோடு அவர்கள் ஜெபித்து கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள். ஒரு ஊழியக்காரர் ஒரு நியூஸ்ல சொன்னார், இந்த மீனம்பாக்கத்தில் இருக்கிற அந்த பாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட வீடுகளை அவர் சந்திப்பாராம். அங்கிருந்து சில காணிக்கை, சில தசபாகங்கள் வரும். அதை கொண்டுதான் அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்தியிருக்கிறார். ஒரு நாள் தன் மனைவி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விசேஷம் வைத்திருந்தார். அப்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டை நாம் சந்திக்கும் பொழுது அந்த வீட்டில் சில காரியங்கள் வரும். அதை கொண்டு நம்ம வீட்டில் நடக்கிற, நம்ம பிள்ளைக்கு நடக்கிற அந்த ஃபங்க்ஷனை முடிக்கலாம் என்று அவர் சந்தோஷமா இருந்தார். அவர் விசேஷம் இந்த வாரத்தில் நடக்க போகிறது, அதுக்கு முன்பாக அந்த வீடுகளை சந்திக்க அவர் போகிறார். முதல் வீட்டை போய் சந்தித்தார், பூட்டியிருந்தது.
இரண்டாவது வீட்டை பார்த்தால் கூட்டியிருந்தது, மூணாவது வீட்டை பார்த்தால் கூட்டியிருந்தது, நாலாவது வீட்டை பார்த்தால் கூட்டியிருந்தது, ஐந்தாவது வீடையும் பார்த்தால் கூட்டியிருந்தது. கலங்கி போனாராம், கலங்கி போனார். உடனே வீட்டுல வந்து தன் அறையில போய் முழங்கால் படித்து ஜெபித்து அழுது ஒப்பாரி வைத்து அழுதாராம். மனை ஓடினாங்க. என்ன இத்தனை நாள் நடக்காத ஒரு காரியம், ஒப்பாரி வச்சு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. மறுபடியும் அழுதார். நான் கர்த்தரோடு பேச வேண்டும், தயவு செய்து என்னை விட்டு வெளியே போங்கள். கதவை அடைத்தார், ஜெபித்தார். 12 மணி நேரம், 22 மணி நேரம், 24 மணி நேரம், 36 மணி நேரம் அவர் ஜெபித்தார். ஆண்டவர் இடைப்பட்டார். சொன்னார், இத்தனை நாளும் அவர்களை நம்பிதான் நீ இருந்தார். அவர்கள் வீடு கூட்டப்பட்டது. நீ இப்பொழுது என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிறாய். நீ இன்னைக்கு இந்த 36 மணி நேரம் என் பாதத்தில் அமர்ந்திருந்தால் எத்தனையோ ஆண்டுகளை நீ வேஸ்ட் பண்ணிவிட்டாய். அத்தனை ஆண்டுகளும் இப்படி ஜெபித்திருந்தால் ஆனால் நான் உன்னை மனை மீது வைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இனிமேலாவது என்னை நோக்கு, வீடுகளை நோக்காத என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த வீடுகளை நான் தான் கூட்டினேன். நீ அவர்களை நம்பி இருக்கிறபடினால் நீ கடைசியில் தோற்று போவாய். அதனாலே நான் அதை மூடி என் பாதத்தில் அமர்படி உனக்கு நான் கட்டளையிட்டேன் சொல்லி அவர் கடந்து போயிட்டார். அன்னையிலிருந்து அவர் மனிதன் மேல் வைத்த நம்பிக்கை தூக்கி எறிந்து விட்டார். அவர் அப்படியே காட்சியாக அதை சொன்னார். அப்புறம்தான் கர்த்தரோட வாழ்க்கையில செய்த காரியங்கள். இன்னைக்கு அவர் பெரிய மனுஷனா இருக்கிறார். ஆலயம் பெரிய ஆலயம், ஜனங்களும் கிட்டத்தட்ட 1000 பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் வெதறி போயிட்டார். சிறு பிள்ளை போல வெதறி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சார். அப்புறம் தான் கர்த்தருடைய பாதத்தில் அவர் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த போது ஊழியம், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் நினைத்த காரியத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்பையார் ஆசீர்வதித்தார். இந்த வேதவசனம் என்ன சொல்லுது? கூக்குரலிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு பின்பு? 400 வருஷத்துக்கு பின்புதான் அவளுக்கு வெளியும் வேதனையும் துன்பமும் துயரமும் கஷ்டமும் அதிகமா வரும் பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணாங்க? கூக்குரலிட்டு கர்த்தரை நோக்கினாங்க, வாழ்த்திட்டாங்க, கதறினாங்க. 430 வருஷம் இஸ்ரவேலரை தேவன் சந்திக்கவில்லை. எந்த தீர்க்கதரிசி மூலமா பேசல. மோசேயோடு கர்த்தர் பேசினா. அவருடைய சத்தம் எங்க கேட்டது? யாருடைய காதுல போய் ஏறிட்டான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அந்த இஸ்ரவேல் சத்தம், இஸ்ரவேலுடைய வார்த்தை கேட்டது. எப்பொழுது? எகிப்து ராஜா மரித்த பிறகு. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து அமைதியா இருப்பார். சில தீய சக்திகள் ஒழியும் வரை ஆண்டவர் பேசாம தான் இருப்பார். எப்பொழுது அவர் மறு உத்தரவு கொடுத்தார்? எகிப்து ராஜா செத்த பிறகு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. மறுபடியும் வாசிங்களேன், தெளிவா இன்னொரு வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்து ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டு தவிர்க்கலாம். ஏன்னா அதுவரை அவங்களால முறையிட முடியல. காரணம், எகிப்து ராஜா அவங்க என்ன பண்ணான்? தடை பண்ணி கொண்டிருந்தான். ஆனா ஒரு பொறுமையா இருப்பார், பொறுமையா இருப்பார். மரிக்கிற வரையும் பொறுமையா இருந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க கூக்குரலிட்டு அழுத சத்தம் அந்த வாக்கிய தேவனுடைய சமூகத்தில் எட்டினதுங்க. தேவன் இஸ்ரவேலருக்கு உதவி செய்து அவர்களை விடுவித்தார் என்று பைபிள் சொல்லுது. அதுலதான் தானியேல் புஸ்தகம் 3:17-18 வசனம் இப்படி சொல்லுது. வாசிங்க. தானியேல் 3:17 வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினியின் நடுவிலே எங்களை போட்டாலும்
பிரைஸ் எல்லாம் நம்பிக்கை. அன்பானவர்களே, நம்பிக்கை. இதான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசாம எப்படி பேசணும்? வாக்குத்தத்தத்தின்படி பேசணும். இந்த 3 புருஷர்களும் நேரத்துக்கு தகுந்த பேசினாங்களா, இல்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசினாங்களா, இல்ல வறுமைக்கு தக்க பேசினாங்களா? பைபிள் நம்மளை நேர்கோட்டிலே கொண்டு போகும். ஐயோ, ராஜா கட்டளை விட்டாரு, அக்கினி நடுவிலே போட போகிறாரு, ராஜாவே நீ நெருங்கின சிலையை நாங்க வணங்குறோம், எங்களை விட்டுடு என்று பேசினாங்களா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசினாங்களா, காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசினாங்களா, இல்ல அந்நிய தேசத்துல போய் இருக்கிறோம், நம்ம இந்த ராஜா கொண்டு போடுவாங்க பயந்து பேசினாங்களா? வாக்கு தத்தத்தை அவர்கள் பேசினார்கள். நீங்களும் அப்படி வாக்கு தத்தத்தை தான் பேசணும். என்ன வாக்கு தத்தம் சொல்லுது? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கோ அந்தவாதியுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாய் நம்பிக்கை வாங்க, நாங்கள் பிழைப்போம், எங்கள் ஆண்டவர் பெரியவர், வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர், எங்களை தப்புவிக்க வல்லவர். உலகமே பட்டினி கிடக்கும், நான் பட்டினி கிடக்க மாட்டேன். உலகத்துக்கே வேலை இருக்காது, ஆனா எனக்கு வேலை இருக்கும். உன் விசுவாசம் தான். உலகத்துல இருக்கிற வீட்டுல உட்கார்ந்து இருப்பான், ஆனா என் கை வேலை செய்யும். ஏன்னா என் கையை உண்டாக்குனவர் கர்த்தர், என் கையை ஆசீர்வதித்தவர் கர்த்தர். என் கரங்களை தட்டி கர்த்தரை மகப்படுத்த மாட்டீங்களா? இஸ்ரவேல் சாரி என்ன ஊருக்காது, நெல்லை திருநெல்வேலி பக்கத்துல ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. திருநெல்வேலி பக்கத்துல அதுக்குன்னு ஒரு தூக்கராமம் ரட்சிக்கப்பட்டது. அந்த ஊர் அந்த குடும்பத்தை என்ன பண்ணிட்டாங்க? குடும்பத்தை ஊருக்கு வச்சுட்டாங்க. நல்லா தெரியுங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ கொடுப்பங்க, நீ கொடுப்ப, ரட்சிக்கப்படாத ஆளுக்கு நீ உன் தானியத்தை கொடுப்ப, அவங்க உனக்கு கொடுக்க மாட்டாங்க, நீ தான் அவங்களுக்கு கொடுப்ப. இதான் விசுவாசம், இதான் வாக்குத்தத்தம். ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீங்க எது எடுக்க கூடாது, நீங்க ஒண்ணு பண்ணக்கூடாது, நீங்க இங்க தூரத்துல போய் தான் ஜாமம் வாங்கிட்டு வரணும், நீங்க யாரோட பேசக்கூடாது, ஒதுக்கி வச்சுட்டாங்க. இயேசுவின் நிமித்தம் அந்த குடும்பம் ஒதுக்கப்பட்டு இருந்ததுங்க. திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு கூக்கராமம், நான் அந்த ஊரை மறந்துட்டேன். அவங்க போய் 2 வீலர் வச்சிருக்காங்க, அதுல போய் அங்க ஜாமம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டுல கிணறு இருக்குது, எல்லாம் இருக்குது, தோட்டம் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஊர்ல சில காலம் சென்று அந்த ஒரு பஞ்சம் வந்தது. அப்ப அந்த ஊர்லாம் பைப்ல தண்ணி வரல, குளம் இருக்கிறது, அதுலயும் தண்ணி வற்றி போச்சு, எல்லாம் வற்றி போச்சு, மரலாம் செத்து போச்சு, கனி கொடுக்கவில்லை, கனி ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இந்த குடும்பம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள அவங்க சுத்தி காம்பவுண்ட் போட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பம் அவங்க யாருக்கும் பேசுறது இல்லை. ஆனா அது தேசத்துக்கா, அந்த நாட்டுக்கா, அந்த ஊர் தலைவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. யாராச்சும் பேசினா இவங்க பேசுவாங்க, யாரும் பேச மாட்டாங்க, பயந்துக்கிட்டு கட்டளைக்கு பயப்படுவாங்க இல்லையா, நம்மளே ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா ஒரு காலம் வந்தது, எல்லாரும் யோசிக்கிறாங்க, நம்ம ஊர் குளம் தண்ணி வற்றி போச்சு, நம்ம கிணறு வற்றி போச்சு, பைப்பு வற்றி போச்சு, ஆனா அந்த குடும்பம் எப்படி சாப்பிடுது? விசாரிக்கிறாங்க, ஒரு குழந்தைய விட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை போய் அங்க கேக்குது, எப்படி இருக்கிறீங்க அண்ணி? எங்க ஊர்ல தண்ணி இல்ல, உங்க கிணறுல தண்ணி இருக்கா? அந்த அம்மா சொன்னாங்க, எங்க கிணறுல தண்ணி இருக்கு, எங்க பைப்புல தண்ணி இருக்கு, எங்க மரம்லாம் நல்லா காய்ச்சிருக்கு, உனக்கு என்ன வேணும்? தண்ணி வேணுமா, பழம் வேணுமா, என்ன வேணும் வாத்தாரு, எனக்கு தண்ணி வேணும், உங்க கிணறு எப்படி இருக்குது, நான் பார்க்கலாமா? வா பாரு. போனாங்க, கிணறுல தண்ணி ஃபுல்லா இருக்கு, மரம் செடிலாம் கொடிலாம் நல்லா இருக்கு. சாட்சியாக சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை முதல்ல நீ அறிந்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு நேரத்துக்கு தகுந்தாமல் பேசக்கூடாது, வாக்குத்தத்துக்கு தகுந்தாமல் நம்ம பேசணும், வாழணும். இதுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் முதன்மையானது. உடனே அந்த குழந்தை பார்த்தா தண்ணி இந்த கிணறு ஃபுல்லா போய் ஊர் மக்கள் எல்லாம் போய் சொல்லிச்சு, அந்த ஆண்டி விட்டு கிணறுல தண்ணி விட்டு இருக்கு, ஃபுல்லா இருக்கு,
தோட்டம் பச்சையா இருக்கு, அவங்க அழகா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. உடனே அந்த ஊர் தலைவர் அங்க அப்படியே நைஸா வந்தாரப்பா, மக்களுக்கு கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்களா? அந்த குடும்பத்துல சொன்னாங்களா, நீங்க இந்த ஊரே வந்து தண்ணி எடுத்துட்டு போங்க சொன்னாங்க. எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா வத்தி போகுமா என்பதை அந்த தலைவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா வத்தி போகவில்லை. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். வத்தி போகவே இல்லை. ஏன்னா அவங்க தண்ணி எடுக்க ஜோம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த கிராமத்துக்கு முழுவதும் இந்த கிணறு, இது யாக்கோபுடைய கிணறு, இது வத்தி போவதில்லை. இது யாக்கோபுடைய கிணறு, இது ஆண்டவருடைய கிணறு, இது வத்தி போவதில்லை. ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாம் கொண்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா கிணறு வத்தி போக. ஒரு நாள் அவர் கூப்பிட்டாரு எல்லாருமே. அந்த குடும்பத்துல அந்த கிராம மக்கள் தலைவர் வந்து காலில் விழுந்தாங்க. எங்களை மன்னிச்சிருக்க, இந்த தேவன் யார் என்பதை எங்களுக்கு தெரியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு நாங்க உங்களை ஒதுக்கி வச்சேன், நாங்க வெட்கப்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், நீங்க எங்க போக தேவையில்ல, எங்களோட இருங்க, எங்களோட பேசுங்க. உங்கள் தேவன் பெரியவர், உங்கள் தேவன் கைவிடாத தேவன், தம்மை நம்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என்ற தலைவர் சாஸ்தாங்கமாய் காலில் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காலில் விழுந்தாங்களா? ஐயோ விழாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரும் ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் நிச்சயமா நம்ம கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டிருந்தான். கடமை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசல, காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பம் பேசல. இந்த கிராமம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இயேசு யார் என்பதை இந்த கிராமத்துக்கு காட்டணும், இந்த நாட்டுக்கு காட்டணும், இந்த தேசத்துக்கு காட்டணும் என்பதை அந்த குடும்பம் ஒரு நிலையில ஒரே விசுவாசம் இருந்ததுன்னா அந்த கிராமம் முழுவதும் கருத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டாங்க. நேரமும் காலமும் நம்மளை ஆசீர்வதிக்காதுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அதனாலதான் உபாகத்துல ஒரு வசனம், எல்லாத்துக்கும் வசனம் இருக்குங்க. ஆண்டவரை நம்ம ஏமாற்ற முடியாது, நம்மள ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. 33ங்க, உபாகத்துல 33 29 30 சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் இந்த பூமியில இருக்கிறானா? உனக்கு ஒப்பானவன் அந்த பூமியில இருக்கிறானா? இல்ல. ஹலோ, கிடையாது. நேரமும் காலமும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுங்க. ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உனக்கு ஒப்பானவன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை. அடுத்தது பாருங்க, உனக்கு ஒப்பானவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, உன்னை தாங்குவதற்கு இந்த பூமியில யாரும் கிடையாது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. உனக்கு ஒப்பானவன் இந்த பூமியில யாரும் இல்லைன்னு சொல்லுது. உனக்கு உதவி செய்கிறவன் இல்லை, உன்னை தாங்குகிறவன் இல்லை, உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவன் இல்லை, உன்னை போல செபிக்கிறவர்களே இல்லை, உன்னை போல கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இல்லை, உன்னை போல கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் இல்லை, கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற ஜனம் இல்லை என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. இல்ல, அதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமையும் கொடுக்கிற பத்திரமா இருக்கிற கடலை தடி கத்தரை மகிமைப்படுத்து. நான் தான் உனக்கு மகிமை கொடுக்க முடியும். நான் தான் கேடகமா இருப்பேன். நான் தான் மகிமை தரும் பத்திரமா உன் வீட்டை சுற்றி இருப்பேன். நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். எதனால? அவனுடைய இடத்தில் வாங்கியா இருக்கிறபடினால, எனக்கு பயப்படுகிறதுனால, என்ன நம்புறதுனால, என்ன குறித்து இந்த மக்கள் மத்தியில காட்சி கொடுக்கிறதுனால
நேரமும் காலமும் சமயமும் உங்களை ஆசீர்வதிப்பது இல்லைங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். உலகமே ஓஞ்சி உட்கார்ந்து இருக்கும். எல்லாம் உன்னை குறித்து பேசுங்க. உலகமே ஓஞ்சி உட்கார்ந்துடும். உன்னை குறித்து பேசப்படும். அப்புறம் உன்னை குறித்து அந்த ஊர்ல எல்லா மக்களும் உன்னிடத்துல வந்தது போல எல்லா மக்கள் உன்னிடத்தில் வருவாங்க. எல்லா மக்கள் உன்னிடத்தில் வருவாங்க. எதான் சொல்றான் பாருங்க. மேல சொல்றான் 16 சொல்லுது பாருங்க. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்ல, அவசியம் இல்ல. ராஜாவை நோக்கி எதிர்த்து நிற்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார். நம்மளை என்ன பண்றாரு? விடுவிக்கிறவரா இருக்கிறாருங்க. பைபிள் சொல்லுது. அவசியம் இல்லை. நீ நெருப்புல போட்டாலும் எங்களை தப்பிவிக்க, விடுவிக்க, விடுதலை பண்ண எங்க ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று நீங்க சொல்லணும். உங்க வாஞ்ச, உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை. உலகமே பட்டினி இருக்கும், உலகமே வேதனையில் இருக்கும், உலகமே துக்கத்தில் இருக்கும். சோத்திரங்க சேர்ல உட்காரு. ஆனா நீ மட்டும் கொழுத்திருப்ப, செழித்திருப்ப, மகிழ்ந்திருப்ப. கொழுத்திருப்ப, செழித்திருப்ப. மூணாவது எப்படி இருப்ப? மகிழ்ந்து மகிழ்ந்து துதித்திடுவே. மகிழ்ந்து புகழ்ந்து துதித்திடுவே. இது ஆண்டுடைய வாக்குத்தத்தம். இது ஆண்டுடைய மகிமை. இது ஆண்டுடைய வாக்குத்தத்தம். நேரமும் காலமும் சமயமும் நம்மளை ஆசீர்வதிக்காது. வாக்குத்தத்தத்தை குறித்து நீ பேசும்போதுதான் அது ஒண்ணு ஆசீர்வதிக்கும். அதான் குடும்ப ஜெபத்துல சொல்ற. குடும்பத்துக்கு ஒரு சங்கீதத்துல ஒரு குடும்பத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 2வது வசனத்துல சொல்றாரு. உலகமே பட்டினி இருக்கும், உலகமே பட்டினி இருக்கும், உலகமே பட்டினி இருக்கும். ஆனா உன் கையின் பிரயாசத்தினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எப்பொழுது நீ கர்த்தர் மீது வாங்கி இருந்தபடி நானே உனக்கு என்ன இருக்குமா? மகிமையும் வாஞ்சியும் பாக்கியம் உனக்கு இருக்கும். உன் கையின் பிரயாசம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு ஆண்டவர் சொல்றார். நன்மையும் கிருபை உன்னை தொடருமா? உன் கையின் பிரயாசத்தினால நீ மகிழ்ந்திருப்ப, சுகித்து சுகமா இருப்ப. காலமும் நேரமும் சமயமும் உன்னை ஆசீர்வதிக்காதுங்க. வாக்கு தத்தம் தான் உன்னை ஆசீர்வதிக்கும். வாக்கு தத்தம் உன்னை நிறைவேற்றும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சொன்னாரு, நீ தப்புவிக்க ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ராஜா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? 17 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். எங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எங்களை மகிழ்ச்சியாக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தாளத்திற்கு வல்லவராய் இருக்கிறார். எங்களை உடுத்த வல்லவராய் இருக்கிறார். எங்களை ஓய்வெடுக்க என் வல்லவராய் இருக்கிறார். நீ சொல்லணும், நாங்கள் பட்டினி கிடப்பதில்லையா? நாங்கள் சோர்ந்திருப்பதில்லையா? நாங்கள் உடைக்கி இருப்பதில்லையா? எங்களை தப்புவிக்க எங்க ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார் என்று நீ சத்தம் போட்டு சொல்லணும். நேரமும் காலமும் சமயமும் ஒன்னு ஆசீர்வதிக்க. கர்த்தருடைய வாக்கு தத்தம் தான் ஆசீர்வதிக்க. ரெண்டு கொரிந்தியர் வசனம் சொல்றது பாருங்க. அதிகாலையில 5 மணிக்கு நான் வேதத்தை தியானம் பண்ணி இன்னைக்கு உள்ள செய்தியை நான் ஆயத்தப்படுத்த பண்ணினேன். வேதம் அதிகாலையில பேசுறாரு ஆண்டவர் நம்மோடு. 2 கொரிந்தியர் 1:8-10 சொல்லுங்க. எடுங்க. சகோதரரே சொல்றாருங்க, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம் அதிகமா இருக்குது. இந்தியாவில் காணப்படுகிற கொள்ளை நோய் எங்களை நீங்க வெளியே போக முடியல, கடைக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. ஆசியாவில்
அங்கே பவுல் அங்கே எழுதுகிறார். என்ன சொல்றாரு? ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. பிழைக்க முடியல. எப்படி இந்தியாவில் பிழைக்க போகிறோம், தமிழ்நாட்டில் பிழைக்க போகிறோம், ஆசியா கண்டம் முழுவதும் ஓ வேதனை, துக்கம். அடுத்த மாநிலத்துக்கு போக முடியல, பஸ்ல போக முடியல, ட்ரெயின்ல போக முடியல. ஆசியா கண்டத்தில் மிக நெருக்கமா இருக்கிறது. ஒருவரோடு பரவசமாய் பேச முடியல. ஆசியா கண்டம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தை கொண்டு வந்தது. ரொம்ப நெருக்கம். இப்ப நம்ம நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல ஒருவர் பாராதபடி காலம் வரப்போகுது. ஒருவர் முகத்தை பார்க்காதபடி காலம் வரப்போகுது. விஞ்ஞானம் என்னங்க, சயின்டிஸ்ட் என்னங்க, ஆண்டவர் பைபிள் உன் கையில கொடுத்திருக்கிறார். நடக்க போகிறது, நடந்தது, இனிமே நடக்க போகிறது, எல்லாவற்றிற்குள்ள இருக்குது. அதனால நீ பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, கண்ணீர் சிந்த தேவையில்லை. நாட்டுக்காக, தேசத்துக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. என்ன சொல்றாரு? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பாரமான வருத்தம் இருக்கா? ஐயோ, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லையே, அக்கினியில் அழிய போகிறார்களே, கந்தகத்தில் அழிய போகிறார்களே, நரகத்திலே சாக போகிறார்களே, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமே, ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று ஜெபிக்கிற கூட்டம் கிடையாது. ஓடுகிற கூட்டம் தான் இருக்கிறது. ஜெபிக்கிற கூட்டம் இல்லை. ஆண்டவர் ஜெபிக்கிற கூட்டத்தை தான் பார்க்கிறார், தேடுறார். ஜெபிக்கிற கூட்டத்தை தான் பார்க்கிறார். நோயுண்ட ஆஸ்பத்திரியில கால் இல்லாத, கை இல்லாத, உறுப்புகள் இல்லாத மருத்துவமனையில படுத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை விசாரிக்கிறவனாய் பார்க்கிறாரு. சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை விசாரிக்கிறவனாய் பார்க்கிறார். பசி, பட்டினி, நிர்வாணம் இருக்கிறவர்களை பார்க்கிறவர்களாய் நம்மளை நினைக்கிறாரு. அப்படியானால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேங்க. ஜெபிக்கிற கூட்டம் ஒரு நாளும் பின்வாங்காது. ஆண்டவருடைய கருத்துக்குள்ள இருக்கிற ஆடுகள் ஒரு நாளும் பின்வாங்காது. அது கர்த்தரை நோக்கி இன்னும் அதிகமாய் அவரை பின்பற்றும். இந்த வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. வேதனைகள் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இந்த காந்தை குறித்து, தேசத்தை குறித்து, ஆசையை கண்டதை குறித்து எங்களுக்கு வருத்தம் உண்டாயிற்று. நாங்கள் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். ஆனா 9 சொல்லுது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். கரங்கள் தனி கர்த்தரை மகிமைப்படுத்தி, மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு, துடித்துக் கொண்டு, பயத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்தோம். ஆனா கீழே 10 சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிற கரங்கள் தனி கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஆட்ட முடியாதுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்ட முடியாதுங்க. நான் சொல்லலீங்க, வேதம் சொல்லுது. பவுல் சொல்றாருங்க, 10 சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? எங்களை மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் கரங்கள் தனி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அமரணும். நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தாலும், வேதனை வந்தாலும், பிரிவினை வந்தாலும், சண்டை வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது ஒருவனை அசைக்க முடியாது.
ஆசையா கண்டமே வந்தாலும் அவங்கள அசைக்க முடியாதுங்க. என்ன அசைக்க முடியும்? கொல்லுவான், செத்தா நல்லதுதான். அசைக்க முடியாதுங்க. கிறிஸ்தவர்களை ஒருவராலும் அசைக்க முடியாது. வேதம் சொல்லுதுங்க. நாட்டில் இருக்கிற எல்லா நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் தாங்க. இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நம்ம தாய்களும் சகோதர சகோதரர்கள் அவளுக்காக நாம் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோங்க. அதுதாங்க நம்மளுடைய வேலை. அதுலதான் அந்த 30 நீங்க வாசிங்க. உபாகமம் 33:29 வாசித்தீங்கல்ல, 30 சொல்லுதுங்க. 30 என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? 30 இஸ்ரவேலை பாக்கியவா, கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. எதுக்கும் அதுக்கு என்னங்க? ஒரே இகழா இருக்கிறதுங்க, இசைவா இருக்கிறதுங்க. இப்பொழுதும் தப்பிவிக்கிறார், இனிமேலும் தப்பிவிப்பார், எப்பொழுதும் தப்பிவிக்கிறார். நீ கர்த்தர் மீது வாங்கியா இருந்தா ஆண்டவரை கைவிட மாட்டாருங்க. எப்பொழுது உன்னை தப்பிவிப்பார், இப்பொழுது தப்பிவிப்பார், எப்பொழுது தப்பிவிப்பார், இனிமேல் உன்னை தப்பிவிப்பார். அப்படிதாங்க நாங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுலதான் ஒரு வசனத்தோட நான் முடிக்க ஆயத்தமாயிட்டேன். அப்போஸ்தலர் புத்தகம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். 12வது வார்த்தை இப்படி சொல்லுது. அப்போஸ்தலர் 12:7 வாசிங்களே. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எங்க வந்து நிக்கிறான்? வாஞ்சியா இருக்கிற உன்கிட்ட வந்து நிக்கிறான். வாஞ்சியா இருக்கிற உன் குடும்பத்துக்குள்ள நிக்கிறான். ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் நடுவுல நிக்கிறான். ஆண்டவர் வேண்டிக் கொண்டிருக்கிறல்ல, உன் நடுவுல இருக்கிறான். பெருமூச்சோட ஜெபித்துக் கொண்டிருக்கிறல்ல, உன் நடுவுல வந்து நிக்கிறான். யூத மக்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. தேவ தூதன் அங்க வந்து நிக்கிறான். வேதனையோடு ஜெபித்தாங்க, கஷ்டத்தோடு ஜெபித்தாங்க, மன்றாடி ஜெபித்தாங்க. தேவ தூதன் அந்த சத்தம் பரலோகத்தில் கேட்ட உடனே தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பின உடனே அங்க என்ன நடக்குது? அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவலை தட்டி சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ எங்கேயும் போக வேணாம், எங்கேயும் போய் ஜெபம் பண்ண வேணாம், எங்கேயும் மாறி போக வேணாம். நீ முழங்கால் பதிட்டு ஜெபித்தா போதும். தூதனாக வீட்டுக்குள்ள வருவான். உன் கை கட்டு சங்கிலி கீழே விழுந்தும். உன் வீட்டுல ஒருவேளை மந்திரம் மாத்திரம் பில்லி சூனிய கட்டு இருந்தா அது பறந்து எரிந்து போகும். தரித்திரமே இல்லாம இருந்தா அது கூட்டோட வெளியே ஓடிடும். ஆசீர்வாதம் உள்ள வந்துடும். தூதம் வீட்டுக்குள்ள வந்துட்டானா ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வந்துடும். நீ எந்த ஓட தேவையில்ல. திருக்க தரிசனத்தை நம்ப வேண்டாம். ஆனாலும் திருக்க தரிசனம் வாழ்க்கைக்கு உண்மையா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுகிற திருக்க தரிசனம் அல்ல, இந்த வேதத்தில் சொல்லுகிற திருக்க தரிசனத்தை நீ நம்பினா போதும். ஏற்கனவே உனக்கு திருக்க தரிசனம் இதுல எழுதி வச்சாச்சு. ஏற்கனவே உனக்கு பிரசங்கம் பண்ணி இதுல எழுதாச்சு. நீ இன்னொரு பிரசங்கத்தை கேட்க தேவையில்லை. சீக்கிரமா எழுந்து சொன்ன உடனே அவன் கையில் இருந்த சங்கிலி என்னாச்சு? கீழே விழுந்தது. நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். புறத்தோட்டு தூங்குறான், குப்புறப்படுத்து தூங்குறான். அவன் போய் நிக்கிறான் தெரியல. விழாவில தட்டுறான், எழுந்துடுறான். பேதுரு, இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான். உன் வாஞ்சை யார் மேல இருக்கு? கர்த்தர் மீது வாஞ்சியா இருக்க. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். உங்களை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பார். உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். பயப்பட வேண்டாம். இப்பொழுது விடுவிப்பார், எப்பொழுது விடுவிப்பார், இனிமேலும் விடுவிப்பார். அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. 2 கொரிந்தியர் 2:10 7 8 10 இந்த 3 வசனத்தை மறந்துடாதீங்க. வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க, பொறுமையா தியானம் பண்ணுங்க. இப்பொழுது உன்னை தப்பி வைப்பார், நாளைக்கு உன்னை தப்பி வைப்பார், நாளைக்கு உன்னை தப்பி வைப்பார். கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை வந்து தப்பி வைப்பார். உன் நோய்களை குணமாக்குவார். உன் பிரச்சனை உன்னை மாற்றுவார். கீழ் விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவான்.
வீட்டுக்குள்ள ஒண்ணு இல்லையா அவனை ஆசீர்வதிப்பான். தேவ தூதன் வந்து உன் வீட்டுக்குள்ள வந்து நிற்பான். அடுத்த வசனம் வாசிங்க, 8 வாசிங்க. தூதன் அவளை நோக்கி உன் அறை வரீங்களா சொல்றான், என்னடா இப்படி இருக்கிற, உன் அறையை கட்டிக்கோள் பாருங்க, சொல்றான் பாருங்க. தேவ தூதன் செருப்பு போடுப்பா, ஏன் செருப்பு போடாத இருக்கிற? செருப்பு ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அப்பதான் நம்ம ரொம்ப ஸ்டைலா நடக்க முடியும். ஸ்டைலா நடக்கணும்னா நல்ல செருப்பு போடணும், ஸ்டைலா நடக்கணும். செருப்பு நல்ல செருப்பா போடணும், பிஞ்சின செருப்பு போடக்கூடாது. பிஞ்சினா தூக்கி எரிஞ்சிடணும். ஆண்டவர் அப்பூதம் சொல்றான், உன் பாதரட்சி என்ன பண்ண, தொடுத்துக்கொள்ள போட்டுக்கொள். பாதரட்சி ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏதோ ஒரு செருப்பு வாங்கி போடக்கூடாது, எனக்கு ஏற்ற செருப்பு இதுதான். அப்பதான் ஸ்டைலா நடக்க முடியும், ஓட முடியும், யுத்தம் பண்ண முடியும், பிழைப்புக்கு போகலாம். இல்லைன்னா செருப்பு நொறுங்கி கீழே விழுந்துருவோம், அடிபட்டுரும். நம்ம காலுக்கு ஏற்ற செருப்பு வாங்கி அழகா போட்டுட்டு நடக்கணுங்க. அதான் பாருங்க, நீ நடக்கணுமா, நீ என்னோட வரணுமா, உன் பாதரட்சி என்ன பண்ணு, தொடுத்துக்கொள். தேவ தூதன் சொல்றான், மனிதன் சொல்ல மாட்டான், ஐயோ போயா செருப்பாது உண்டாது, சும்மா நடந்து விடாமா. நோ, வாழ்க்கைக்கு ரொம்ப செருப்பு முக்கியம், பிரயாணத்துக்கு செருப்பு முக்கியம். செருப்பு ரொம்ப முக்கியங்க சகோதரனே சகோதரியே. தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி ஒரு வசனத்தை போட்டுக்கொண்டு பின்னே வாயத்தான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்திற்காக நினைத்தான். அவன் முதலாம் காவலை இரண்டாம் காவலை கடந்து நகரத்து போகிற அது தானாய் அவளுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெருக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு கரங்களை மகிழ்ப்படுத்தி தானா வாசல்கள் திறந்தது. செக்யூரிட்டி திறந்து உள்ள பாருங்களேன், உனக்கு தானா வழி திறக்குங்க. நீ அவதிப்படாத, அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணு, தானா வழி திறக்கும், தானா வழி திறக்கும். நீ போயிட்டே இருக்கலாம், உன் கதவு திறக்கும், உன் கதவு திறக்குங்க. இரண்டாம் காவல், மூன்றாம் காவல், நான்காம் காவல் வரையும் 4 கேட்டு உனக்கு தானா திறக்கும். நீ கேட்ட திறக்க தேவையில்லை, அலைய தேவையில்லை, ஓட தேவையில்லை. நீ வாஞ்சித்து கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபித்தா போதும். உன்னை நீ ஆண்டவரை வாஞ்சிக்கிறபடினா கர்த்தர் உன்னை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ போய்கிட்டே இருக்கலாம், கதவு தானா திறக்கும். கதவை போய் நீ திறக்க தேவையில்லை. வேத வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. 11 வாசிக்கல, பேதுரு தெளிவு வந்த பொழுது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்ற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என்ன சொன்னான், என்ன சொன்னாங்க? பேதுரு சொல்றான், என்ன சொல்றான், என்ன சொல்றான்? ஏரோதுனா கொலைகாரனுடைய கைக்கும் யூதருடைய ஜனங்கள் எண்ணம் கொள்ளாது. யூதர்கள்லாம் யாரு? யார் சொல்லுங்க? நீங்களும் நானும் தான். அப்ப யூதருடைய ஜனம் நல்லா எண்ணம் கொள்ளாது. உதட்டுல சிரிப்பாங்க, உள்ளத்துல சவிப்பாங்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. என்ன சொல்றான் பேதுரு? யூதருடைய பொல்லாதது உன்னை காட்டி கொடுத்துருவாங்க, உன்னை சபிப்பாங்க, உதட்டுல சிரிப்பாங்க, உள்ளத்துல சபிப்பாங்க, உள்ளத்துல உன்னை தட்டுவாங்க. எண்ணங்கள், யூதருடைய எண்ணம் சரியில்லாதவர்கள் இயேசுவை ₹1 1 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தவர்கள் உன்னை காட்டி கொடுக்க மாட்டாங்களா? நான் சொல்லல, பேதுரு சொல்றான். யூதர்களுடைய எண்ணங்களுக்கு யார் என்னை விடுதலை பண்ணினது? என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு சொந்த ஜனமுக்கு அவன் என்ன பண்றான்? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க.
யூதருடைய எண்ணங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் தூதனை அனுப்பி என்ன பண்ணாரு? நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். என்னை விடுவித்தபடினால் தூதனை காப்பாற்ற நான் மெய்யா அறிந்திருக்கிறேன். மக்களுடைய எண்ணங்கள் சரியில்லைங்க. அப்பவே ஆண்டவர் பேதுருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குதுங்க. எனக்கு அன்பானவளே, தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. யார் எங்க இருப்பாங்கன்னு தெரியாதுங்க. யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நீ கர்த்தரை மட்டும் நம்பிட்டு கர்த்தருக்காக கர்த்தருடைய பாதத்தை ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். சகோதரனே, சகோதரியே, புறாவை போல இருக்காதே, பாம்பை போலவும் இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். புறாவை போல இருங்கள், அதே போல பாம்பை போல நீங்கள் இருங்கள். அப்பதான் அந்த பூமியில தப்பித்துக் கொள்ள முடியும். ஏன்னா உயிருடனே நம்மளை இந்த பூமியில புதைத்து விடுவார்கள் பைபிள் சொல்லுது. பைபிள் நம்மளை எச்சரிக்கை சத்தங்க, நம்மளை காப்பாற்றுகிறதுங்க, நம்மளை ஓட வைக்கிறதுங்க, நம்மளை பாதுகாக்கிறதுங்க, நம்மளை உயர்ந்த அலைக்கத்தில் வைக்கிறதுங்க, நம்மளை விடுவிக்கிறதுங்க. இந்த வேத வசனம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அங்கங்க ஓட வேண்டாங்க. அவனுடைய பாதத்தை அமர்ந்து செவித்தா போதுங்க. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அப்ப என்ன சொல்லுது தேவனுடைய வாக்கு தத்தம்? அவனை விடுவிப்பேன். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன். கர்மத்தை கர்த்தரை மகிமைப்படுத்து. என்ன பண்ணுவேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் தேவன் எங்களை தப்பி வைக்க விட்டுருக்காரு. கொள்ளை நோய் வரட்டுங்க, வெட்டுக்கிளி வரட்டுங்க, கால்ரா வரட்டுங்க, மூலக்காற்றில் வரட்டுங்க, பஞ்சம் வரட்டும், பசி வரட்டும், யுத்தம் வரட்டும், ஆனா எங்களை விடுவிக்க எங்கள் தேவன் எப்படி இருக்கிறார்? வல்லவரா இருக்கிறார். நீ கர்த்தருக்குள்ள இருந்தா பயப்பட மாட்டேன். நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா பயப்பட மாட்டேன். நீ ஜெபிக்கிறவனா இருந்தா பயப்பட மாட்டேன். அவன் சொல்றான் பாருங்க, பேதுரு, யூத ஜனங்க எண்ணத்துக்கும் ஏறுவதற்கும் என்னை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். கூட இருக்கிற யூத மக்களையே பேதுரு நம்பல, ஆண்டவருக்கு அவங்க நடி சொல்றான். மிக அக்கறையா இருக்குங்க. உலகம் ரொம்ப பொல்லாததுங்க. யாரையும் எப்பொழுதும், அதான் நான் சொன்னேன், நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது, காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது, வாக்கு தத்துவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசணும். அப்பதான் நம்ம காக்கப்படுவோம், விடுவிக்கப்படுவோம், அடைக்கலத்திலே வைக்கப்படுவோம். எரிகிற அக்னி சூழலே அவர் போட்டாலும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க விடுகிறாரே, வல்லவராயிருக்கிறார். வேதம் தேடி பார்க்கும் பொழுது ஒரு உற்சாகம் வருதுங்க. இந்த பைபிள்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பயம் ஓடி மறைந்து விடுகிறதுங்க. சின்ன சின்ன பயம் ஓடி விடுகிறது நம்மளை விட்டு. அதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற பயம், அதெல்லாம் ஆண்டவர் அப்படி விலைக்கு போடுகிறாருங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேடி தியானிக்கும் பொழுது ஒரு புதிய தெம்பு, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய உற்சாகம் நமக்கு வருகிறதுங்க. அதான் வேதம், அதான் பைபிள், அதான் வார்த்தை. அவனை நான் விடுவிப்பேன். அதன் மீது நீங்கள் நம்பிக்கை இருந்தா கர்த்தர் உங்களை விடுவிப்பாருங்க. உங்களை காத்துக் கொள்வான், உங்களை நடத்துவான், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான்.